சிவம் பரபிரம்மம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இது முருகன் சுவாமிநாதனான கதை முதல் பகுதி. ஏற்கனவே பதிவிட்டிருந்தேன். ஒரு வாரம் 10 நாள் இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்று அதை தொடர்வோம் என்று என்றால் அதற்கு பெரிய வரவேற்பு இல்லத்தான். அது எனக்கு ஒரு பக்கத்தால கவலையை தந்தாலும், ஆனால் எல்லாம் நன்மைக்கு என்றால் சில விஷயங்கள் சேர வேண்டிய ஆக்களத்தான் சேர வேணும். சேரம் சேர வேண்டிய ஆக்களத்தான் சேர வேணும்ன்றதை விட சேர வேண்டிய ஆக்களத்தான் சேரும். சரியா? என்றால் அதுதான் மரபு. அதுதான் மரபு. தகுதியுடையோருக்கு மட்டுமே தகுதியான விஷயங்கள் போய் சேர்ந்து வருவது மரபு என்றால் அதை தடுப்பதும் அந்த இறைவன் தான். எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே. சரி, இதனால தான் இந்த எல்லாருக்கும் சில பேர் பேர் இவன் மிக பிரபலமாக இருந்த ஆன்மீகவாதிகள் பலருமே எல்லோருக்கும் தீட்சை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சரியா? இது மிக மிக தவறானது. காரணம், கொடுப்பவர்களே எந்த தீட்சையை கொடுக்கிறார்களோ அதில் முழு தேர்ச்சி அடையவில்லை என்பதே இதன் காரணம். சரியா? இப்ப வள்ளலாரும் சரி புத்தரும் சரி ஒரே குரூப்ல அடங்குறாங்க. சுயமாக சில விஷயங்களை கண்டறிந்தவர்கள். சரியா? வள்ளலாரை இந்த புத்தரை விட வள்ளலார் ஒருபடி மேலே என்றாலும் 2 பேருமே கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்தார்கள். சரியா? சரியான இறைவனை சரியான வழிய கண்டுபிடிக்க இல்லை. காரணம், அவர்கள் சரியான குருவை சார்ந்து சரியான குருவை சார்ந்தோ அல்லது சரியான இறைவனை சார்ந்தோ தங்களுடைய ஞானத்தை பெறவில்லை. சுயமாக முயற்சி செய்து பெற்றார்கள். அது அந்த விஷயத்தில் அவர்கள் அதாவது மிக மிக தீவிரமாக ஈடுபட்டு அதே குறிக்கோளாக இருந்து முயற்சித்து அந்த ஸ்டேட் அடைந்தார்கள். அதை நான் இல்லை என்று சொல்லவே இல்லை. ஆனால் அவர்களை வழி நடத்த சரியான அவர்களுக்கு மேலான நிலையில் இருக்கிற யாரையும் அவர்கள் தேடவில்லை, அவர்களை சாரவில்லை. சரியா? இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. பழைய நாங்க அதாலதான் இந்த சில விஷயங்களை நாங்களா சுயமுயற்சியோட ஒரு குருட்டு நம்பிக்கையோட நாங்க போறது. இப்ப நான் ஒரு பழம் பஞ்சாங்கம், அதாவது சாஸ்திரங்களை நம்புறேன் நான். காரணம், அந்த சாஸ்திரங்களை தந்தது இறைவன் என்றதை நம்புறேன் நான். அப்ப இறைவன் தந்த சாஸ்திரங்களை தாண்டி யார் எதை சொன்னாலும் நான் அதை நோக்கி கவரப்படுவதில்லை. என்ற கடவுளுக்கு பிறகுதான் மிச்சாக்கள ஞானமும் அறிவும். சரியா? படைச்ச கடவுள்கிட்ட இருக்கிற அறிவை தாண்டி யாருமே அடைய போறதில்லை. படைச்ச கடவுள்கிட்ட இருக்கிற அறிவை கூடி யாராலையும் அடைய முடியாது. முடிஞ்சா நாங்களும் கடவுள் ஆயிடுவோம். அது தப்பானவர்களிடம் கடவுள் தன்மை போனால் உலகத்தின் நிலைமையை பிரபஞ்சத்தின் நிலைமையை யோசிச்சு பாருங்க. அப்ப கடைசி வரையும் கடவுள், சரியா, சாட்சாத் பரபிரம்மம் அந்த சிவம் தன்னுடைய அந்த அந்த முழு சொத்தை யாருக்கும் எவ்வருக்கும் அது சக்தியே ஆனாலும் யாருக்குமே கொடுக்க மாட்டார். அதுதான் நிதர்சனம். அதுதான் எங்களுக்கு புராண கதைகள் சொல்லும் பாடம். சரியா? எந்த கொம்பனும் சிவனை தாண்டியத சிவனுக்கு கீழே இருக்கிற எந்த தெய்வத்தாலும் சிவனுட்ட இருக்கிற முழு ஞானத்தை அடைய முடியாது. சரியா? சிவஞானம் என்றது அது மனிதர்களால் அடையக்கூடிய ஞானத்தை மட்டும்தான் நாங்கள் அடைய முடியுமே தவிர சிவனுடைய முழு முழு சக்தியையும் முழு விவரங்களையும், சரியா, அவர் கொடுக்க மாட்டார். தண்ட கையில இருக்கிற விஷயத்தை இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்தா அவரே நாளைக்கு அடிமையாத்தான் போக வேண்டிய நிலைமை. அவரே ஓட சரியா பிடரியில கால் படத்தான் ஓட வேண்டிய நிலைமை வந்துடும் அவருக்கு. சரியா? அந்தபடியா அப்படிப்பட்ட முட்டாள் இல்ல அவர். அப்ப கடவுளுக்கு கீழேதான் எல்லாரும். அப்ப சுயமா தேடுறதை விட்டுட்டு கடவுள் வழி எங்கட மனம் அதுதான் நடத்தது. சத்தியம் சிவம் சுந்தரம். எங்கட மன சுத்தம் எவ்வளவோ, சரி, நாங்கள் எந்த அளவுக்கு எங்கட கேப்பபிலிட்டியோ அந்த அளவுக்கு கடவுள் தருவார். எங்களுக்குள்ள கடவுள் தன்மையை நாங்கள் அதிகரிக்க அதிகரிக்க அதிகரிக்க, அதாவது சிவத்தோட அந்த குவாலிட்டிஸ்
அதை நாங்க முதல் நம்ப வேணும். சரியா? அவரை சேலஞ்ச் பண்ணி எதுவும் பண்ண மாட்டீங்க. ஆனால் அவருக்கு அது எங்களோட இயல்பான தன்மையா இருக்கும். எங்களோட ஆன்மாண்ட இயல்பான தன்மையே ஒரு மிக சுத்தாத்மாவா இருந்தால், அந்த சுத்தாத்மாவுக்கு எவ்வளவு தகுதி இருக்கோ அந்த அளவுக்கு ஞானத்தை கடவுள். அதெல்லாம் நான் எப்பவுமே சொல்றது. எங்கட இந்த உலகத்துல ஞானம் பெற்ற ஞானிகளோ சித்தர்களோ எந்த ஒரு சித்தரும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஈடு இல்லை. ஒவ்வொருத்தருமே தனித்தன்மையானவர்கள். காரணம் அவர்களுடைய தனித்த ஆத்மாவின் தன்மைக்கேற்பவே அவர்களுடைய ஞானம், சித்தி, சித்தத்தன்மை, சக்தி எதுண்டால் எதுவுமே அவர்களுடைய ஆத்மாவின் தன்மைக்கேற்றது. சரியா? அப்ப அவ்வளவுதான் மேட்டர். சரியா? அப்ப நாங்கள் என்ன செய்யணும்? அதான் புத்தருக்கு ஆவது பெற்றோர்கள் ஆன்மீகத்துல அவர் போனா அவர் ஒரு பெரிய ஆன்மீகவாதியாயிடுவார். நாட்டையோ குடும்பத்தையோ பார்க்க மாட்டார் என்ற நிலைமையில அவருக்கு ஆன்மீக தொடர்பு நிப்பாட்டப்பட்டிருந்தது. சரியா? அவரை அதிலிருந்து முற்றிலுமாக விலத்தி ஒரு செக்லூடடா வச்சிருந்து அவருக்கு இளமையிலே திருமணத்தை கொடுத்து அந்த சுகத்தை அனுபவிக்க வச்சு அரண்மனை சுகத்தை கூட்டி என்னென்ன சுகமெல்லாம் அனுபவிக்க முடியுமோ அதை கொடுத்து அவர் அதுக்குள்ள மூழ்கடிக்க வச்சிருந்தவர்கள். காரணம் அவர் துறவியாக கூடாதுன்றதுக்காக. அதனாலேயே அவருக்கு எங்களுக்கு அவருடைய ஆன்மீக வழிகாட்டுதல் அவருக்கு இல்லாம போயிட்டுது. அடிப்படை ஆன்மீக அறிவு இல்லாம போயிட்டுது. ஆனா வள்ளலார் ஏன் அப்படியான ஒரு சூழல்ல வளர்ந்தார் என்று தெரியல எனக்கு. ஏன்னா அவர் கடவுள் எதிர்ப்பு, அதாவது சிலை வழிபாட்டை எதிர்த்தார். அவரும் சிதம்பரத்துக்கு எதிராகத்தான் இருந்தவர். அவர் சிலை வழிபாட்டை ஏன் எடுத்தார்? கோயில்களையே எதிர்த்திருக்கிறார். தனிய ஜோதி வழிபாடு மட்டும்தான் என்ற நிலைக்கு. அப்ப அது அவருடைய முன் ஜென்மத்துல கூடி அவரால் அதை செய்திருக்க முடியாது. அவர் இந்த ஜென்மத்துலதான் அதுக்கு பக்குவப்பட்டார். அப்படி இருக்க எல்லாருக்கும் தேவையான அந்த கோயில் வழிபாட்டு. அப்ப ஔவையாரை விட வள்ளலார் பெரியவர் ஆயிட்டாரா? ஔவையார பிள்ளையார் பூலோகத்தில இருந்து தும்பிக்கையால கைலாயத்துல தூக்கி வச்சவர். எப்ப சுந்தரரோட சேரமான் பெருமாள் நாயனர் ஐராவதத்திலையும் குதிரையிலையும் அங்க போக வழி கிடைக்க ஔவையார் தானும் அவசர அவசரமா பூசையை முடிச்சு கொண்டு பிள்ளையாருக்கான பூசையை முடிச்சு கொண்டு அங்க போக விரும்ப பிள்ளையார் நீ ஆறுதலா செய், நான் உன்னை கைலாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறேன் என்று சொல்லி ஔவையார ஆறுதலாக பூசை செய்ய வைத்து சேரமான் பெருமாளும் சுந்தரரும் போய் சேர்வதற்கு முதல் ஔவையார கைலாயத்துல தூக்கி வச்சவர் என்ற தும்பிக்கையால. அப்பேற்பட்ட ஔவையாரை விடவா வள்ளலாரின் ஞானம் அதிகம்? ஔவையார் என்ன சொன்னா? கோயில் இல்ல ஊரில் குடியிருக்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாலவன் நன்று. ஆனா வள்ளலார் சொன்னது அதுக்கு காரணம் வள்ளலாருக்கு அடிப்படை ஆன்மீக அறிவு இல்லாம போனது. அது ஏன் எனக்கு தெரியல. நான் அவரை பற்றி எனக்கு மேலான விஷயங்கள் தேவை என்றபடியா நான் அதை நோக்கி பயணிக்கிறவாடியா எல்லாத்தையும் நான் படிப்பது குறைவு. எப்பயாவது என் கண்ணில் தேடி படிக்க மாட்டேன். வள்ளலாட்ட சுயசரிதையை நான் தேடி படிக்கல. ஆனா எப்பவாவது என் கண்ணுல தானா பட்டவற்றை நான் படித்தது உண்டு. அதன்படி அவர் இப்படியான கொள்கைகள் எல்லாம் வச்சிருந்திருக்கிறார் என்று அறிஞன். அப்ப மக்களுக்கான வழிகாட்டுதல்ல நாங்க சரியா செய்யணும். அது நாயன்மார்கள் நால்வரும் சரியாக செய்தார்கள். அதாவது எல்லா மக்களுக்கும் என்ன தேவையோ, எது முக்கியமோ, எந்த வழி சரியோ, எந்த வழி அவசியமானதோ, எந்த வழி அதிக தேவையானதோ அது நால்வரும் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். ஆனா வள்ளலாரின் எல்லாரையும் தன்ன மாதிரி இருக்கணும் என்று நினைச்சிட்டார். அது அவருக்கான தனித்த வழி. அது எல்லாருக்குமான பொது வழி கிடையாது. அவர் மக்களை தான் போகலாம். அடுத்தவே தவறா வழிகாட்ட முதல் நாங்கள் அந்த வழி சரியானதான்றது நாங்க முதல் டிசைட் பண்ணணும். முதல்ல எங்களை நாங்களே கேட்கணும். நாங்க போறது
இப்ப தனித்தனியா ஒவ்வொருத்தரும் எந்த பாதையை தேர்ந்தெடுத்தும் எப்படியும் பயணிச்சுட்டு போலாம். அது பாதிக்கிறது எங்களை மட்டும்தான். ஆனா 4 பேர நாங்க வழிநடத்த போறோம்டா, நான் 4 பேர வழிநடத்தக்கூடிய அளவுக்கு விஷய ஞானம் எங்களுக்குள்ள இருக்க வேணும். அது இல்லாம நாங்க வழிநடத்த முயற்சிக்க கூடாது. அந்த வழிக்கு போகவும் கூடாது. நாங்க மட்டும் ஆன்மீகத்துல உச்சத்த தொட்டுட்டு போயிடலாம். அடுத்தவைக்கு நிரூபிக்க விழிக்கிறீங்க. நிரூபிக்க வெளிக்கிடும்போது, நீங்கள் உங்களுக்கு சரியான விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். சரியா? அப்ப தப்பாக ஆக்கள வழிநடத்துறது, அது அந்த விஷயத்துல எனக்கு வள்ளலார்ல அவ்வளவு என்றால் அவர் சரியாக மக்களை வழிநடத்தியல்ல. மக்களை இப்ப வள்ளலாரை கும்பிடுபவர்கள் பலர் கோயிலுக்கு போறே இல்ல. ஆனா வள்ளலாரை கும்பிடுவார்கள். அப்படியெல்லாம் இருக்கு. சிலர் அவரையும் வழிபடுவார்கள், கோயிலுக்கும் போவார்கள். ஏன்னா அவர்களுக்கு கோயிலின் நம்பிக்கை, வள்ளலார்லயும் நம்பிக்கையா இருக்கு. அது பரவாயில்ல ஓரளவுக்கு. ஆனா முழுக்க முழுக்க வள்ளலாரை நம்புறவர்களுக்கு வள்ளலார் செய்த விஷயம் தவறு என்றதுதான் என்னுடைய இது. அவர் பெரிய விஷயத்தை அடைஞ்சிருக்கிறார். அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் மக்களை வழிநடத்தும் போது, அப்ப ஔவையாரை அவர் தவறுன்னு சொல்றாரா? நான் 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 நாயன்மார்கள்ல 4 பேர், முதல் 4 பேர் அவர்கள தவறுன்னு சொல்றாரு. அப்ப அவர்களை தவறென்று சொல்றாண்டு, அவர்களை விட இவர் சிறந்தவர் என்று நிரூபிச்சிருக்கோம். இவர் மேலானவர் என்று. அவர்கள் 4 பேருக்கும் கடவுளே நிரூபிச்சவர். இவர் தானாத்தான் நிரூபிச்சவரோட கடவுள் இவரை நிரூபிக்கல. வள்ளலாரை கடவுள் நிரூபிக்கல. வள்ளலார் தான் ஒரு சக்தியை பெற்றவர். அது சுயமா பெற்ற சக்தி வேறு. அது கிட்டத்தட்ட புத்தருடையது மாதிரி. சரியா? புத்தருக்கும் கடவுள் அருளே இல்ல. சரியா? நாங்க அவர் 2 பேருமே புத்தரோ, வள்ளலாரோ சரியானவர்களாக இந்த சரியான வழிகாட்டிகளா இருந்திருந்தா, சிவன் இறங்கி வந்திருப்பார். சிவன் அவர்களை எங்களுக்கு அடையாளம் காட்டியிருப்பார். சரியோ? அ அப்படி இல்லாதபடியா எனக்கு கண்டால் அது அது இனி உங்களோட க சிந்தனைக்கு விட்டுர்றேன். இப்ப நான் தொடங்கின விஷயம் பழையபடி. அப்ப முருகனோட கதை. முருகன், சிவன் வந்து பார்வதிக்கு பிரணவத்தின் பொருளை பிரணவ பொருளை உபதேசிக்கும் போது, அதாவது அவர் தனிப்பட்ட ரீதியில ரகசியமாகத்தான் அந்த நேரம் இவர் வண்டா இருந்தபடியா அதை கேட்க நேர்ந்தது. அப்ப முருகன் ஒரு குழந்தை, பக்குவம் இல்லை. பக்குவம் இருந்திருந்தால் முருகனுக்கும் உபதேசம் நடந்திருக்கும். பக்குவத்தன்மையை பொறுத்துத்தான் கடவுள், அதை எந்த கொம்பனா இருந்தாலும், தண்ட மகனாவே இருந்தாலும் அதற்கான பக்குவம் பெற்ற பின் தான் அவர் அதை செய்வார். என்றால் அவர் கடவுள் கொடுத்து போட்டு இருக்கிற பெரிய விஷயத்த கொடுத்து போட்டு பிறகு ஐயோ அப்பான்னு நாங்கள் மனிதர்கள் குழம்புற மாதிரி குழம்ப இயலாது. அவர் சரி என்ன செய்யறன்ற அவர் தலையை பிக்க இயலாது. சரியா? ஒவ்வொரு பெரிய பெரிய கொம்பனுகளும் தவம் இருந்து வரம் கேட்டாலும் சிவன் தன்னால அவர்களை கட்டுப்படுத்த இயலுமென்ற நிலைமையில தான் அந்த வரங்களை கொடுத்திருக்கிறார். சரி, அவர்கள் எல்லாரும் பெரிய கெட்டித்தனமாக பெரிய பெரிய வரங்களை பெற்றதாக நினைத்து கொண்டாலும் அதெல்லாம் சிவனுக்கு கால் தூசாத்தான் இருந்தது. பெரிய வரங்களை அவர்கள் கேட்கிற அளவுக்கான சிந்தனை திறன் கூடிய ஒருத்தருக்கும் இருக்கே இல்லை. சரியா? அதுதான் உண்மை. நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தூய்மையான மனத்துக்கு வரைக்கான அந்த சிந்தனை திறனும் கூடிக்கொண்டே போகும். சரியா? பாருங்க, ரிஷிகள் யாரையும் அநேகமான ரிஷிகள் யாரையும் சிவன் கட்டுப்படுத்த வேண்டிய தேவை ஏற்படையில்லை. அவர்களுக்கும் சக்திகள் நிறைய இருக்கு. ஆனால் அவர்கள் அதை அடுத்தவர்களை அடக்கி ஆள்வதில் அவர்கள் பயன்படுத்த இல்லை. சரியா? அதுல நிறைய விஷயங்களை அவர்கள் பயன்படுத்தி கண்டாலும் அதை நன்மைக்கு தான் பயன்படுத்தினார்கள், தீமைக்கு பயன்படுத்தவில்லை. சரியா? அதை நாங்க முதல்ல உணர்ந்து கொள்ளணும். இது நந்தி தேவருக்கு தெரியாது, பார்வதி தேவிக்கு தெரியாது, சிவனுக்கு தெரியாது. முருகன் வந்து ஒட்டுக்கேட்ட விஷயம் ஒருத்தருக்கு குழந்தை பிள்ளை தானே, அது குழந்தை பிள்ளைதான். அது கடவுள் குழந்தையா இருந்தாலும் குழந்தை பிள்ளை தானே என்ற கடவுள் அவர் வந்து பெற்றவர். அவர் எதையும் சிந்திச்சு எதையும் செய்கிறே இல்லை. அவர் படைச்சிட்டு சிவனேன்னு இருக்கிறாள் தான். அது ஆனால் சில விஷயங்கள் அவர்கிட்ட கண்ட்ரோல் இருந்தாலும் அவர் அளவுக்கு மீறி அந்த கண்ட்ரோல் அவர் எடுத்து நடத்துறது இல்லை. அதுக்காகத்தான் நம்ம ஒருத்தரை பதவியில இருத்தி வச்சிருக்கிறார். சரியா? அந்த வேலையை அவர் பார்க்கறதுக்குன்னா அவர் தன்னை வேலையை குறைக்கிறது தான் அவற்ற வேலை. அப்ப இது நடந்து முடிஞ்சுச்சு. அப்ப என்ன நடந்தது?
முருகன் குழந்தை பிள்ளை தானே, அவருக்கு அந்த பெரியாக்கள்ண்டா அதை ட்ரை பண்ணி பார்ப்பினோம் அப்படி இப்படின்டா. ஆனால் அது குழந்தைன்ற தன்மை. இப்போ எங்கட குழந்தைகளுக்கு நாங்கள் இப்படி ஒன்று தெரிஞ்ச என்ன நடக்குமோ அதுதான் அங்கேயும் நடந்தது. சரி அவர் போயிட்டார். அதை கேட்டுட்டு அதை என்னண்டே அவருக்கு விளங்கே இல்லை. அவர் அதை அதன் தன்மையும் தெரியாத போயிட்டார். பிறகு நான்முகன் ஒரு முறை முருகன் அந்த சிவனை சந்திக்க வருகிறார். வரும்போது முருகன் அங்கே வாசல்ல நிற்கிறார். சரி முன்னுக்கு நிற்கிறார். அதில் விளையாடிக்கொண்டோ என்னோ நிற்கிறார். நான்முகன் என்ன, இவர் சின்ன பிரியன், முருகன் ஒரு சின்ன குழந்தை. நான்முகன் அப்படியே படைப்பு தொழிலை செய்கிறாள். அப்ப கொஞ்சம் கர்மம் இருக்கு. இது சின்ன குழந்தை, என்னதான் தெய்வத்தின் பெரும்பொருளின் குழந்தையானாலும் அது சின்ன குழந்தை. பரம்பொருளுக்கு வணக்கம் போடுறது வேற, சின்ன குழந்தைக்கு நாங்கள் வணக்கம் போட வேணுமோ என்ற ஒரு எண்ணத்துல முருகனை பார்க்காத மாதிரியே அப்படியே கடந்து போறார். அது முருகனுக்கு பிடிக்கல. எப்படி என்றாலும் எங்கட வீடுகளையும் அதான் ஒரு பெரிய ஜமீன்தார் வீட்டு மகனண்டா அவளையும் இருக்கா எப்படி இருக்கிற என்னன்ற ஒரு சின்ன ஒரு ஆக அளவுக்கு கூட கும்பிடு போட தேவையில்லை. ஒரு நல்ல விதத்துல அந்த பிள்ளையும் ஒரு மதிச்சு நாங்க நடந்துட்டு போயிட்டா அதுக்கும் ஒரு திருப்தி. சரியா? இங்க அது நடக்கல. அப்ப முருகனுக்கு கோபம் வந்துட்டு, கோபப்பட்டு நீர் யார்? நான் பிரம்மன். பிரம்மன் என்றால் என்ன வேலை மடையண்டா படைப்பு தொழிலை செய்யும் பிரம்மன். இப்ப படைப்பு தொழில் நீரா செய்கிறீர்கள். எப்படி படைப்பு தொழில் செய்கிறீர்கள் என்றால், இப்ப நமக்கு படைப்பு தொழில் செய்தால் நமக்கு அதாவது பிரணவ மந்திரத்தை பயன்படுத்தி படைப்பு தொழிலை நீ செய்கிறீர்கள் என்றால் அந்த பிரணவ மந்திரத்தின் பொருள் என்ன? பிரணவ மந்திரத்தை விளக்கம் எனக்கு பிரணவ மந்திரத்தின் பொருள் என்னன்னு கேட்டாச்சு. அப்ப நம்மனால பதில் சொல்ல முடியல, சொல்ல தெரியாம இல்லை. அங்க ஒரு விஷயம், அங்கதான் எல்லாம் விளையாட்டு கிடந்தது. சரியா? சரி, இப்ப இது சஸ்பென்ஸாவே போகட்டும், முன்னுக்கே உடைக்கல. அப்ப அவர் தனக்கு தெரியாது என்றிட்டார். அப்ப முருகனுக்கு கோபம் வந்துட்டு, படைப்பு தொழிலை செய்கிறோமக்கு பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாவிட்டால் நீர் என்ன படைப்பாளி என்று இவர் முதல் அவருக்கு கும்பிடுகை போடையில கையால கூட்டி தலையில நல்ல கொட்டி சிறையில அடைச்சாச்சு. அப்ப அடைபட்டால் படைப்பு தொழில் நின்று போச்சு. இப்ப என்னடா எல்லாம் ஸ்தம்பிச்சு போச்சு என்றுட்டு தேவர்களும் விஷ்ணுவும் மற்ற ஆக்களும் கீழே இருக்கிறவர்கள் எல்லாரும் வந்து பார்த்தால் இப்படி நடந்து போச்சு. முருகன் பிரம்மனை சிறையில் முருகனிடம் வந்து இப்படி நீங்கள் பிரம்மன் படைப்பு தொழிலை செய்கிற பிரம்மனை சிறையில் அடைத்தால் யார் படைப்பு தொழிலை செய்யும்? ஏன் நான் செய்கிறேன், எனக்கு பிரணவ பொருள் தெரியும், நானே செய்கிறேன் என்று அவர் படைக்க தொடங்கிவிட்டார். அப்போ ஒரு குழந்தை பிள்ளை படைப்பு தொழிலை செய்தா எப்படி இருக்கும் என்றதுக்கு இன்றைக்கு உலகத்துல நிறைய சான்று இருக்கு. அதாத்தான் இருக்கணும் என்று சில பேர் அதுக்கு அது 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 சொல்கிறார்கள். அது உண்மையாக இருக்கலாம். சரியா? அப்படித்தான் அந்த தேசம் உருவானதாக இருக்கலாம் என்று அந்த தேசம்தான் இன்றைக்கு உலகத்தை கொஞ்சம் தன்னில வாய் வைக்க முடியாத அளவுக்கு வச்சு கொண்டு இருக்குது. சரியா? அதை படைத்தவர் எங்கட முருகனாக இருக்கலாம் ஏனென்றால், அதாலதான் நான் சில இடங்கள்ல குறிப்பிட்டனால் அந்த நாட்டை நாங்கள் கொஞ்சம் கைக்குள்ள வைக்கணும் என்று சொன்னா முருகனை பிடிச்ச விஷயம் முடியும். சரியா? அப்ப அப்ப இவர் படைப்பு தொழில் வச்சுன்னா அது கண்ட பாட்டுக்கு படைப்பு தொழில் நடக்க வலிக்கிடுச்சு. ஒரு கண்ட்ரோல் இல்லாம, ஒரு முறை இல்லாம கண்டபடி படைப்பு தொழில் நடக்க வலிக்கிடுச்சு. அப்ப இத பார்த்த உடனே காக்கிறத திருமால் தொடக்கம் தேவர்கள் எல்லாரும் பயந்து நடுங்கி அதுக்கு பிறகுதான் போய் சிவருமான்கிட்ட முறையிட்டார்கள். இப்படி நடந்து போச்சுது. பிரம்மன் சிறையில் இருக்கிறார், படைப்பு தொழில் நின்றதால இப்ப முருகன் தானே படைக்கிறான், முருகன் படைப்பு தொழிலை தொடங்கி நடத்துறாரு. அப்பதான் சிவனுக்கு எங்கேயோ பிழை நடந்திருக்குது என்றதை கண்டறிஞ்சு அப்பதான் அவருக்கு விளங்கி இருக்குது இது என்ன நடந்திருக்குது. நந்தியை எய்த்து விட்டு மகன் இப்படி வண்டூரு கொண்டு வந்து தண்ட வாயிலிருந்து கேட்டிருக்கிறார் என்றது விளங்கிடுச்சு.
அப்ப தப்பான நேரத்துல மகனுக்கு தப்பான விஷயம் போய் சேர்ந்துட்டது. அதை என்ன செய்யலாம்? அப்பதான் போய் ஒவ்வொருத்தரை அனுப்பி அவனை கூட்டிக் கொண்டு வாண்டா அவ எல்லாருமே நல்ல பேச்சும் இதுவும் வாங்கி கொண்டு வந்துட்டு நம்ம சின்ன பையன்கிட்ட. அப்ப அதுக்கு பிறகுதான் தந்தையே சரி, ஏற்பட்ட தவற தான் தான் திருத்த வேணும், மகனை தன்னால மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், அவரே இறங்கி வாரார். அது முருகா இப்படி ஏன் பிரம்மனை சிறையில் அடைத்தாய் என்றா அவருக்கு பிரணவ பொருளின் பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியவில்லை, அதனால் சிறையில் அடைத்தேன். உனக்கு தெரியுமா? அப்ப முருகன் சொன்னார், அது எனக்கு தெரியும், ஆனால் கேட்கிறவ மாதிரி அப்ப எனக்கு உபதேசம் செய்வாயான்னு மகன் கேட்க, தந்தை கேட்க, கேட்கிற முறையிலிருந்து கேட்டா என்ன அவர் தாய்க்கு தாப்பன் எந்த முறையிலிருந்து உபதேசித்தார் என்றதை பார்த்தவன் மகன். அப்ப இனி தான் திருப்பி தாப்பனுக்கு உபதேசிக்கணும்னா தாப்பன் தாய் நிலைமையில கீழே இருந்து பவ்யமா கேட்க வேணும், தான் உபதேசிக்க வேணும். அது குழந்தைகளோட ஒரு ஆசைதானே. தாப்பனையே போல இமிட்டேட் பண்றது எல்லா வீட்டு குழந்தைகள்லையும், அதாவது பெண்கள் தாயை போலவும் ஆண்கள் தந்தையை போலவும் இமிட்டேட் பண்றது அது வளமை. அந்த நேரம்தான் சிவன் காரணம் என்னண்டா பிரணவ பொருள் எல்லாருக்கும் உரியதில்லை. அதாலதான் மந்திரங்களே அவரவர்க்கு ஏற்ற எல்லாரும் எல்லா மந்திரத்தையும் உபதேசமாக பெற விரும்புகிறார்கள். பலரும் ஆசைப்படுகிறார்கள் என்பதற்காகவும் தாங்கள் குருவாக தங்களை காட்டிக்கொள்வதற்காகவும் பலரும் யார் என்ன மந்திரங்களை விரும்புகிறார்களோ அதையெல்லாம் உபதேசித்து தள்ளுகிறார்கள். சரியா? அப்படிப்பட்ட விஷயங்கள் இல்லை. இனி எல்லாருக்கும் எல்லா மந்திரமும் தெரியாது. இப்ப பிரணவ மந்திரம் எல்லாம் எல்லாருக்கும் தெரியாது. பிரணவ மந்திரம் ஓமன்று சொல்லுவீர்கள், ஆனா அதுல அது மட்டும் இல்லை. சரி, அதுக்கு பின்னால நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் தேவையற்றவர்களுக்கு தெரியாது. தெரியாது ஏனென்னா இதுலதான் அந்த குரு பரம்பரை கடவுளே இப்ப சிவன் விஷ்ணுக்குரிய மந்திரங்களை சொல்லேக்க இது விஷ்ணுவுக்குள்ள மட்டும் இருக்க வேண்டிய மந்திரங்கள். அது விஷ்ணுவை தாண்டி அடுத்தவருக்கு போக முடியாத மந்திரங்கள் என்று சில இருக்கு. அது சிவன் சொல்லித்தான் கொடுத்திருப்பார். தெரியும், இன்னென்ன மந்திரங்கள் இது உனக்கானவை, உன்னுடைய தொழிலுக்குரியவை, உனக்கானவை, இது அடுத்தவருக்கு போகக்கூடாது. அடுத்தவருக்கு போகக்கூடிய மந்திரங்கள் என்று சில இருக்குது. அதுக்கு விஷ்ணுவுக்கு தெரிய வேணும், அதுக்கு தகுதி தான் மந்திரம் கொடுக்கப்படுற ஆள் அதுக்கு தகுதியானவரா என்றதுக்கு சில தகுதிகள் இருக்குது. அந்த தகுதி நிலைகளை கண்ட பின்னர் தான் விஷ்ணுவால சில மந்திரங்களை அடுத்தவருக்கு கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் பிரம்மனுக்கு, பிரம்மன்ல இருந்து அடுத்தவைக்கு போக இயலாது. சரி, அப்ப பிரம்மனுக்கு படைப்பு தொழிலுக்கான மந்திரம் கொடுக்கப்படும் போது அது வேறொருக்கு சொல்ல இயலாது. சரி, அப்படி சொல்லவே முடியாத சில மந்திரங்களுக்கு ஒரு விதி இருக்குது. அது இறைவனே சிவனே படைச்சது என்னன்னு கேட்டா, அந்த மந்திரத்தை நாங்கள் அடுத்தவருக்கு சொன்னா, இப்ப நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரத்தை இன்னொரு ஆளுக்கு சொல்றேன், தகுதி இல்லாத ஆளுக்கு சொல்றேன், தகுதி இருக்கோ இல்லையோ சொன்னால், ஏனென்றால் எனக்கென்று வழங்கப்பட்ட மந்திரம், அது எனக்கு மட்டுமே உரித்தான மந்திரம், வேறு யாருக்கும் கொடுக்கப்பட முடியாதுன்னு கடவுள் தந்துட்டார். அதை நான் இன்னொரு ஆளுக்கு கொடுக்க விரும்பினால் நான் கொடுக்கலாம், ஆனா என்னிடம் இருந்து அது போயிடும், பிறகு நான் மறந்து போவேன். சரியோ, ஆறு கொடுத்தனோ அவையோட தாங்கினேன். சரி, அப்ப எனக்கு மறந்து போகும். இப்ப நான் அப்படி ஒரு நிலைமை இருந்தா தான் நான் அதை ரகசியம் காப்பேன். இல்லைன்னா நான் என்ன செய்வேன், 4 பேருக்கு கொடுக்கத்தான் பார்ப்பேன் ரகசியமா. அது கடவுளுக்கு தெரியாது, கொடுத்து விடும் அவையும். இப்ப தகுதியான ஆக்கள் தானே, எனக்கு 4 சிஷ்ய பெருமக்கள் வேணுமென்றதுக்காக நான் கொடுக்குறேன்னு வச்சா அப்ப 4 பேருக்கு போயிடும். அப்ப என்னை போலவே எல்லோரும் செயற்படுவார்கள் என்று இல்லை. அவர்கள் தங்களுக்கு விருப்பமான விஷயங்களுக்கு அந்த மந்திரத்தை பயன்படுத்த வழிக்கிட்டா நிலைமை என்னவாகிறது, அல்லது மந்திரத்தை விற்கத்தென்ன வழிக்கிட்டா நிலைமை என்னவாகிறது. அப்ப அதாலேயே சில விஷயங்கள், சரியா, சில மந்திரங்கள் ஒருவரிடமிருந்து மற்றொருக்கு போனால் யாரிடமிருந்து போச்சோ அந்த ஆளிடம் அது மறந்துவிடும். அந்த அளவுக்கு பிறகு பிரயோசனப்படாது. அப்புறம் அந்த ஆள் திருப்பி அதே ஆள்கிட்ட இருந்து வாங்கினா அதே ஆள் கொடுத்தா தான் உண்டு. அதே ஆள் கொடுத்தால் அந்த கொடுத்த ஆளுக்கு திருப்பி மறந்து போக மாட்டோம், அந்த ஆள் கொடுக்காது. அப்ப நிறைய பிரச்சனைகள். இதேதான் பிரம்மனுக்கு நேர்ந்தது. பிரம்மனுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாமல் இருக்கவில்லை. அதை உபதேசிக்க வழிக்கிட்டால் அவருக்கு மறந்து போகும். அப்ப அவர் பிறகு படைப்பு தொழிலை செய்ய இயலாது. பிறகு சிவனட்டையோ பெருமாள்கிட்டயோ தண்டனை அனுபவிக்க வேண்டி வந்தது, தன் பதவி போயிடும். அப்ப அதனாலதான் பிரம்மன் தனக்கு தெரியாதுன்னு சொல்லி போட்டார்.
தெரியாம இல்ல. தெரியாமலா உலகத்தை படைக்கிறார். அப்ப இவருக்கு அது முருகனுக்கு அது தெரியாது. ஏன்டா அவர் இடையில புகுந்து இடையில இருந்து கேட்டவர். தாய்க்கு தந்தையை உபதேசிக்க அவர் முன்னுக்கு சொன்ன அறிவுரைகளை கேட்டிருக்க மாட்டார். அப்ப இவருக்கு தெரியாது. அப்ப அவர் என்ன நினைச்சார், தனக்கு படைப்பு தொழில் தெரியும் என்றுட்டு போறவாறு அப்ப அவர் படைக்க. அப்ப அந்த மந்திரத்தை தந்தை மகனிடமிருந்து குருமுகமாக இருந்து, அதாவது சிஷ்ய முகமாக அவரை குருவாக ஏற்று சிஷ்ய முகமாக இருந்து உபதேசத்தை பெற்றால் மட்டுமே முருகனிடமிருந்து அந்த மந்திரம் மறந்து போகும். அந்த மந்திரத்தை முருகன்கிட்ட இருந்து காப்பாத்தவர். சரியோ? அதுக்காகத்தான் தந்தை தனக்கு தெரியாது, எனக்கு அந்த மந்திரத்தை உபதேசிக்கிறியா நீ என்று ஒரு தந்தைக்கு ஒரு மகன் உபதேசிக்கிற அளவுக்கு தான் பெரியவன் ஆயிட்டான் என்றால் ஒரு குழந்தைக்கு அது ஒரு சந்தோஷம் தானே, பெருமை தானே. அப்ப தந்தைக்கே நான் தான் உபதேசித்தேன் என்று சொல்றதுல எங்கட விட்டு இத்தனை பிள்ளைகள் அதுக்கு ரெடி, அவ்வளவு சந்தோஷப்படும், அவ்வளவு பெருமைப்படும். அதேதான் அங்கேயும் நடந்தது. அப்ப முருகன் என்ன, நீங்கள் நான் குருவாக நீங்கள் சிஷ்யனாகவும் இருந்தால்தான் அப்ப என்னென்று நான் உங்களுக்கு மேலே இருக்க வேணும் அப்படி என்றுதான் அவர் தன் மடியிலேயே மகனை இருத்தி தான் மடியிலேயோ தோல்லையோ இருத்தி தான் கீழே இருந்து அந்த மந்திரத்தை திரும்ப பெற்றுக்கொண்டார். பெற்றதும் என்ன, முருகனுக்கு மறந்து போச்சு. மறந்து போனா அவருக்கு இது நடந்த ஒன்றுமே தெரியாது. அப்ப அதோட அந்த சாப்டர் அதுக்கு பிறகுதான் பிரம்மனை விடுதலை செய்யக்கூடியதாக இருந்தது. சரியா? அப்ப இதுதான் நடந்த விஷயம். இப்படித்தான் தந்தைக்கு மகன் பிரணவ மந்திரத்தை உபதேசிக்க வேண்டி வந்ததே தவிர தந்தைக்கு தெரியாமல் இல்லை. தந்தைக்கு தெரியாமல் இல்லை. ஆனால் சிவன்கிட்ட இருந்து யார்கிட்ட போனாலும் சிவனுக்கு மறக்காது. ஆனா யாருக்கு அவர் மறந்துடமென்று சொல்லி கொடுக்குறாரோ, நீங்கள் வேறு யாருக்கும் கொடுத்தா மறந்துடமென்று சொல்லி கொடுக்குறாரோ, அவைகிட்ட இருந்து யாருக்கும் போனா அவைக்கு மறந்துடும். அப்ப அது தனக்கு மறங்கக்கூடாதுன்னு தான் பிரம்மதேவன் தனக்கு தெரியாதுன்ற. அப்ப முருகன் என்ன நடந்தான், முருகனுக்கு அது இந்த விஷயங்கள் தெரியாது. அப்படியே தெரிஞ்சிருந்தா தந்தைக்கு உபதேசிக்க மறுத்திருப்பான் அவன். நல்ல வேளை அவன் வண்டாகி முதலே வந்திதேவர் தடுத்திருக்காட்டி முன்னுக்கே வந்திருப்பான். அப்ப அந்த அறிகுறிகளும் விளங்கி இருக்கும் அவனுக்கு. சரியா? அவனுக்கு அது தெரியாதபடியா அவன் கொஞ்சம் வந்து லேட் என்றபடியா அவனுக்கு முன் அறிகுறிகள் தெரியல. அவருக்கு தெரிஞ்சது முழுக்க என்ன, மந்திரம் மட்டும்தான். அந்த மந்திர உபதேசம் மட்டும்தான் அவர் கேட்டது. கேட்டோம்னா அதை வடிவா அது எனக்கு நிறைய அப்பா ரகசியமா சொன்னது எனக்கு தெரிஞ்சிட்டது. எனக்கு பெரிய விஷயம் தெரிஞ்சிட்டதுன்னொன்னே அவரை கூப்பிட்டு தலையில கொட்டி அனுப்பி தானே படைத்தலையும் தொடங்கி அப்படி அதுக்குள்ள கொஞ்சம் அவர்கிட்ட கையால படைக்கப்பட்டு விட்டது. சரியா? அது இன்றைக்கு உலகத்துக்கே கொஞ்சம் பிரச்சனையாத்தான் இருக்குது. என்ன செய்யறது? சரி, அது என்னவா இருந்தாலும் ஒரு லிமிட்டை தாண்டிக்க கடவுள் பார்த்து கொள்வார்ன்றதை விட நாங்களும் கடவுளை இறக்கி பிடிச்சால் இந்த விஷயங்களை இருந்து எங்களை காத்துக்கொள்ளலாம். அது சரியானவர்கள் அந்த அந்த விஷயங்களை உணர்ந்து சரியான ஆளை பிடிச்சு வேண்டிக் கொண்டால் பல விஷயங்கள்ல இருந்து நாங்கள் தப்பிக்கொள்ளலாம். சரியா? நல்லவர்களுக்கு நன்மைகளுக்கு கடவுள் எப்போதும் ஆதரவாக இருப்பார். அப்ப அதை நாங்கள் புத்திசாலித்தனமாக வேண்டுவோர் வேண்டினால் கிடைப்பது கிடைக்கும். இதுதான் 2வது சாப்டர். சரியா? 2ஆம் பாகம். அதாவது முருகன்கிட்ட இருந்து இப்ப ஏன் தந்தைக்கு தெரியாம இல்லை, தந்தை முருகன்கிட்ட இருந்து உபதேசமாக பெற்றால், அதாவது அவர் வாய் மூலமா கேட்க வேணும். ஆனா இவன் டிமாண்ட் பண்ணிட்டான்டா அம்மாவை கீழே இருத்தி நீ உபதேசம் செய்த, நீ எனக்கு நீ கீழே இருந்து என்னை குருவாக்கி நீ உபதேசம் பெற்றால் தான் தருவேன்ட்டு அவன் தந்தைக்கு மகன் மகன் சண்டித்தனம் வைக்க அவர் வேற வழி இல்லை. மகன்கிட்ட இருந்து அதை பெற்றாகணும். தந்தை தானே, பெற்ற மகன் தானே, அவர் ஓம் சம்மதம், எங்க நீயே உபதேசி என்று கைபொத்தி வாய் பொத்தி கை கட்டி நின்று உபதேசத்தை வாங்கி கொண்டார். அப்ப இப்படித்தான் தந்தையிடம் இருந்து அது அந்த உபதேசம் முருகனால தந்தைக்கு உபதேசம் செய்யப்பட்டதே தவிர தந்தைக்கே தெரியாம இல்லை, பிரம்மனுக்கும் தெரியாமல் இல்லை. விஷயம் இவ்வளவுதான். சரியா? குழந்தையின் கையில மாட்டிக்கொண்ட பிரச்சனையாகதாலதான் இவ்வளவு நடந்தது. இது 2ஆம் பாகம். 3ஆம் பாகம் இனி
இதுக்கு பிறகு என்ன நடந்தது என்றது பலருக்கு நாங்கள் அறியாத விஷயங்கள். இந்த 2ஆம் பாகம் மட்டும்தான் நாங்கள் அறிஞ்சோம். ஏனென்றா முருகனுக்கு பிரணவ பொருள் தெரியும். பிரம்மண சிறையில் அடைச்சார். பிறகு தந்தை தனக்கே தெரியான்னு சொல்லி வாங்கினார் என்று மட்டும்தான் தெரியும். என்னத்துக்காக அதெல்லாம் நடந்ததுன்னு தெரியாம இருந்தது. முதல் கதையும் பலருக்கு தெரியாது. அவர் வண்டலு எடுத்து போய் கேட்டது. 2வது கதையிலையும் இப்ப நான் சொன்ன கதையிலையும் பல பாகங்கள் பலருக்கும் தெரியாம இருந்தது. இனி 3வது பாகமும் இருக்கு. அதையும் அறிவோம். ஏனென்றால் அதோட நிறைய விஷயங்கள் தொடர்புடையது. இன்னைக்கு பலர் பலரையும் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சரியா? ஆனால் அப்படி திட்டினால் யாருடைய கோபத்துக்கும் பாவத்துக்கும் ஆளாவோம் என்பதை நாங்கள் உணர வேண்டும். அடுத்த பாகத்துல சில முடிச்சுகள், சில விஷயங்களுக்கான தொடர்புகளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.